வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆஃபர் எது எதில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். என்ன ஆன்லைனில் ஆஃபர் இருக்குன்னு பார்த்துட்டு எந்த ஷாப்பில் வந்து ஷாப் பண்ணி சாப்பிட போகிறோன்றது வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்மளோட ஆர்டர் வந்துச்சு. வாவ் மோமோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிலைட் ஸ்டீம் மோமோ, சிக்கன் கொரியன் ஸ்பைசி மோமோ 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆஃபரில் வந்து இதுதான் இருந்தது. இது பேக்கிங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, அடுத்தது இன்னொன்று. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கு. இது வந்து என்ன நினைக்கிறேங்க, சிக்கன் கொரியன் ஸ்பைசி மோமோ. அதுதான் இது. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து சில்லி சிக்கன் வாங்குவோம்ல, அதே மாதிரியே இருக்கு. சில்லி சிக்கன் மாதிரியே தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லைங்க, அதே தாங்க. சில்லி சிக்கன் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் தான். எப்படி தான் அந்த மசாலா எடுத்துன்னு வராங்க, ஒருவேளைக்கு அந்த கேப்சிகம் போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து ஒன்னோட ஒன்று வந்து சிமிலராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரைடுன்றாங்க. கொரியன் ஸ்பைசின்றாங்க. கொரியன் வந்து அவ்வளோ ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை விட உங்களுக்கு அந்த காரம் எல்லாமே அந்த சில்லி காரம் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் போட்டிருக்காங்க. அடுத்த ஐட்டம் போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிலைட் ஸ்டீம்டு மோமோ. அதாவது அது ஒன்றும் இல்லைங்க, 2 மோமோக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மோமோ மாதிரி அது பண்ணிடுவாங்க, அதை ஸ்டீம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அந்த சில்லி சிக்கன் பண்ணுவாங்கல்ல, கடாயில் போட்டு தாளிச்சு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு வர்றது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சேம். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் மட்டும் தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கன் மேஷ் மீன்ஸ் கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்துன்னு கொத்தி அது உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் மோமோன்றது வந்து எல்லாமே சேம் தாங்க. அதை வந்து அது அந்த ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க எடுத்துட்டு வர விதம் தான். ஃப்ரை பண்ணிட்டு வந்து ஃப்ரைடு மோமோன்னுவாங்க, அடுத்தது வந்து சில்லி போட்டுட்டு சில்லி மோமோன்னுவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா உள்ள இருக்கிற ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு. இது வந்து இந்த சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஸ்டீம் மோமோன்றதுனால நார்மலா இருக்கு. ஸ்டீம் மோமோ வந்து அந்த அளவுக்கு காரம் தெரியலங்க. இது வந்து கொரியன் ஸ்பைசி மோமோன்றதுனால அந்த காரம் தெரியணும், உரைக்கணுன்றதுக்காக வந்து நிறைய கேப்சிகம் போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. காரம் நல்லாவே தெரியுது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டீம்டு மோமோ, இது வந்து ஃப்ரைடு மோமோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டீம் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரை பண்றாங்க. இது வந்து வேலை கம்மி, இது வந்து வேலை அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீம் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண மாட்டாங்க. ஸ்டீம் பண்ணிட்டு அது கூடவே வந்து அந்த கடாயில போட்டு அந்த சில்லி சிக்கன் மாதிரி இது பண்றாங்க. இது வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனா ரெண்டுமே உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து சேம் தாங்க. சிக்கனோட அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரே ஃப்ளேவரா தான் இருக்கு. இது கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனா இது வந்து காரம் வேணும்னு நினைச்சு சாப்பிட்றவங்க இதை சாப்பிடலாம். இல்லை எனக்கு வந்து நார்மலா வந்து மோமோ சாப்பிடணும் அப்படின்னு, சிக்கன் மோமோ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இதுத்தையும் வந்து எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, இன்னைக்கு வந்து ஆஃபர்ல வந்திருக்கு, அதனால வந்து இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணேன். நாளைக்கு வந்து ஆன்லைன்ல வேற எது ஆஃபர்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்ப்போம். அதாவது இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஆஃபர் எது எதுலாம் கேஜெட்லாம் வருதோ ஆன்லைன்ல வந்து என்னென்ன இருக்கோ அதுவும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றது வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.